ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3 அலவுன்ஸுகளில் ஜாக்பாட் உயர்வு. வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அடிப்படை சம்பளத்தில் 50% இணையான டிஏ பெறுவார்கள். இதன் மூலம் 67 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் பயனடைய உள்ளனர். அரசின் அகவிலைப்படி உயர்வு காரணமாக போக்குவரத்து, பிரதிநிதி மற்றும் கேண்டீன் கொடுப்பனவுகளில் 25% உயர்வு இருக்கும். மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி விகிதங்கள் ஜனவரி 1, 2024 முதல் அவர்களின் அடிப்படை சம்பளத்தில் 46% முதல் 50% உயரும். திருத்தப்பட்ட சம்பள கட்டமைப்பின்படி அடிப்படை ஊதியம் என்பது 7வது சிபிசியின் படி ஊதிய மேட்ரிக்ஸில் நிர்ணயிக்கப்பட்ட அளவில் எடுக்கப்படும் சம்பளமாகும். பரிந்துரைகள் ஆனால் வேறு எந்த கொடுப்பனவும் இதில் சேர்க்கப்படவில்லை. அகவிலைப்படியானது ஊதியத்தின் தனி பகுதியாக இருக்கும். இது FR 921 எல்லைக்குள் சம்பளமாக கருதப்படாது. அகவிலைப்படியின் காரணமாக 50 பைசா மற்றும் அதற்கு மேல் இருப்பு கொண்டு செல்லப்படும். அதைவிட குறைவாக இருந்தால் அகற்றப்படும். மீதமுள்ள அகவிலைப்படி தொகை மார்ச் 2024 சம்பளத்தில் வழங்கப்படும். இதற்கு முன் இந்த பணம் பெறப்படாது. பாதுகாப்பு சேவை மதிப்பீடுகளிலிருந்து சம்பளம் பெறும் சிவில் ஊழியர்களுக்கும் இந்த உத்தரவுகள் பொருந்தும். பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் ரயில்வே அமைச்சகம் முறையே ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் தொடர்பாக தனித்தனி உத்தரவுகளை வெளியிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.